ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஃபோட்டோஷூட் எபிசோட். நான் சென்னையில் இருந்தப்போ பாப்பாவுக்கு சின்னதாக ஒரு ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து டிசம்பரில் பர்த்டே, ஸோ ஊரில் இருக்கும்போதே ஃபோட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைங்க கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. என் பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா. என்டையர் ஃபோட்டோஷூட்டுமே அவங்க அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. எதுக்கு அழுறாங்கன்னே புரியல. மேபி அந்த லைட் செட்டப்பா இல்லை அந்த ப்ராப்ஸ் எல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு விளையாடணுன்னு தான் இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ கூட கோஆப்ரேட்டே பண்ணல. ரொம்ப நேரம் போராடி கடைசியில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி தான் ஃபோட்டோ ஷூட்டே பண்ணோம். யூகேல வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்ப காஸ்ட்லி. நம்ம 2 hours செஷன் எடுத்தாலே 500-600 pounds ஆகிடும். அதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி வந்து ரொம்ப லிமிட்டட் ஃபோட்டோஸ் தான் கொடுப்பாங்க. ஃபுல் ஃபோட்டோஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. எடிட்டட் காப்பி 5 or 6 தான் கொடுப்பாங்க. அதுக்கே வந்து எக்ஸ்ட்ரா 100-200ன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வந்துட்டோம், ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு நினச்சி வந்தால் என் பொண்ணு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. அவள் அழுதுகிட்டே இருந்தாலுமே ஃபோட்டோ எடுத்தானா ரொம்ப காமாக டைம் எடுத்து ஷூட் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது ஃபோட்டோஸ். அட் எண்ட் ஆஃப் தி டே ஃபோட்டோஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. எடிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் சூப்பர் வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ ஷூட் எப்போவுமே அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரி தான். வொர்த் அ ட்ரை.